ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜினா வந்து என்னென்னு பார்க்க போவோம், ரெசிலியன்ஸ்னால் வந்து என்னென்னு பார்க்க போவோம், ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னால் வந்து என்னென்னு பார்க்க போவோம், மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னால் வந்து என்னென்னு பார்க்க போவோம். அது இல்லாமல் தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினை பற்றி வந்து பார்க்க போவோம். சரிங்களா? நீங்கள் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வந்து யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு ஆர்ஆர்பிக்கு எஸ்எஸ்சிக்கு வந்து படிக்குவாங்களோ இல்லை டிஎன்பிசிக்கு படிக்குவாங்களோ கேட்டு டிஆர்பி இந்த மாதிரி இதுக்கு வந்து படிக்குவாங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க வீடியோவில் போகலாம். மக்களே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போவோம்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸ்ட்ரெயின் எனர்ஜினா வந்து என்னென்னா, ஸ்ட்ரெயினாக ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு மெட்டீரியல் இருக்குது, அந்த மெட்டீரியல் மேலே வந்து நம்ம வந்து லோடை வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது அந்த மெட்டீரியல் வந்து என்ன ஆகுதுன்னா டிஃபார்ம் ஆகுது. அப்படி டிஃபார்ம் ஆகும்போது இந்த மெட்டீரியல் வந்து என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தோம்னா கொஞ்சம் லோடை வந்து பவராக வந்து சேவ் பண்ணி வந்து வச்சுக்கும். அதாவது வந்து எனர்ஜி ஃபார்மேட்டில் வந்து சேவ் பண்ணி வந்து வச்சுக்கும். இந்த எனர்ஜி தான் வந்து என்ன சொல்கிறோம்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்ட்ரெயின் எனர்ஜியை வந்து ரெண்டாக வந்து பிரிக்குவாங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆக்சியலு, இன்னொன்று வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து டோர்ஷனல் ஸ்ட்ரெயின். சரிங்களா? ஸோ வந்து ஆக்சியல் ஸ்ட்ரெயினில் வந்து டென்சைலும் கம்ப்ரஸைலும் வந்து வரும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீம் இருக்குன்னா அந்த பீமை வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும்போது அதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின், இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து இது வந்து டென்சைலு, அப்புறமேட்டு வந்து கம்ப்ரஸு. இப்போது இந்த ஆக்சியல் லோடிங்கில் வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார்முலா வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து லோடு ஒன்று வந்து தரும் மெட்டீரியலுக்கு. சரிங்களா? லோடு வந்து ஒரு மெட்டீரியலுக்கு வந்து தரும்போது எப்படி இதாகும்னா பி இனிஷியல் ப்ளஸ்ஸு பி எண்டு டிவைடட் பை 2. அதாவது வந்து இனிஷியலாக லோடு தரும்போது ஸ்ட்ரெயின் எனர்ஜி எப்படி இருக்குது, அது டிஃபார்ம் ஆகிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணிட்டு அதோட ஆவரேஜை வந்து எடுக்கும் இன்ட்டு டெல்டா. இந்த டெல்டா அப்படிங்கிறது வந்து எலாக்னேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? எலாக்னேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எலாக்னேஷன் கான்ஸ்டன்ட்னா இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ, இது வந்து உங்களுக்கு வந்து கிவன்லேயே வந்து தந்துடுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து இந்த ரெண்டு வேல்யூவும் வந்து கிவனில் வந்து தந்துடுவாங்க. இதை வச்சு வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து ஆக்சியல் லோடிங்க்கு வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதே வந்து டோர்ஷனல் லோடிங்காக இருந்ததுன்னா இங்கே வந்து லோடு வந்து நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகாது. இங்கே வந்து என்ன ஆகும்னா டார்க் வந்து இதாகும். அதே மாதிரி வந்து இங்கே வந்து எலாக்னேஷன் கான்ஸ்டன்ட்டுக்கு பதில் வந்து டீட்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து இனிஷியலாக வந்து எவ்வளோ டார்க் தரும், எண்ணில் வந்து எவ்வளோ டார்க் தரும், இந்த ரெண்டுக்கு வந்து ஆவரேஜ் வந்து எடுத்துகிட்டு இதை வந்து டீட்டாவனால் வந்து பெருக்கி வந்து போடணும். ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து லோடு வந்து சேமாக இருந்ததுன்னு வைங்களேன், நம்ம வந்து லோடுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக பீனே வந்து இது பண்ணிக்கலாம், P/2 இன்ட்டு டெல்டான்னு வந்து இது பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன பண்ணலாம், டார்க் வந்து சேமாக இருந்தானா T/2 இன்ட்டு டீட்டான்னு வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான ஃபார்முலா. இதை வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போவோம்னு பார்த்தோம்னா ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறத பற்றி வந்து பார்க்க போவோம். ஒரு மெட்டீரியல் வந்து அதோட எலாஸ்டிக் லிமிட் வந்து டேமேஜ் ஆகாமல், இப்படி ஒரு பீம் இருக்குன்னு வைங்களேன், இந்த பீம் வந்து எலாஸ்டிக் லிமிட் வந்து டேமேஜ் ஆகாமல் எந்த அளவுக்கு அதோட எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதோ அந்த டோட்டல் எனர்ஜியை தான் வந்து ரெசிலியன்ஸ் அப்படிங்குவாங்க. இப்போ என்கிட்ட வந்து ஒரு மெட்டீரியல் வந்து இருக்குது. இந்த மெட்டீரியலை வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், லோடு வந்து தரேன். இந்த மெட்டீரியல் வந்து என்ன ஆகும், இது வரைக்கும் வளையும். இதுக்கு மேலே வளைஞ்சதுன்னா இது வந்து உடைஞ்சு போயிடும். சரிங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து அதோட மேக்ஸிமம் எலாஸ்டிக் லிமிட். அந்த மேக்ஸிமம் எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும், அதாவது எலாஸ்டிக் லிமிட் வந்து இது வரைக்கும் டேமேஜ் ஆகலை, இந்த லெவல் வரைக்கும் வந்து அதால் எவ்வளோ எனர்ஜியை வந்து டோட்டலாக வந்து டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி, இதை தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னு பார்த்தோம்னா ரெசிலியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? இதிலே வந்து ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னு வந்து இருக்குது. ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக வந்து அதால் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெயின் எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும், அந்த மேக்ஸிமம் அப்படிங்கிறத வந்து ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா இது கண்டிப்பாக உடஞ்சதாண்டா தீரும் அப்படிங்கிற பாயிண்ட் வரைக்கும் இது பண்ணுறது வந்து ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரெசிலியன்ஸ்க்கு வந்து ஃபார்முலா வந்து இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபு பி இன்ட்டு டெல்டா. இதுதானே வந்து ரெசிலியன்ஸ் ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான ஃபார்முலா. இதில் வந்து இஎல் வந்து ரெண்டு இடத்துலையும் வந்து போட்டுக்கணும். ஏன்னா வந்து அதோட எலாஸ்டிக் லிமிட்டோட டோட்டல் இதை வந்து இது வந்து அட்டைன் பண்ணுது. ஸோ வந்து இஎல் வந்து போட்டுக்கணும். இதுதான் வந்து அந்த ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா. மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்னா இந்த ப்ரூஃப் ரெசிலியன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து
இதோட வால்யூம்னால் வந்து டிவைட் பண்ணோம்னா அதை தான் வந்து நம்ம வந்து மாடலஸ் ஆஃப் ரெசிலியன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து மீனிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் அதோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜியை வந்து எப்போ அட்டைன் பண்ணணும், அதோட வால்யூமை பேஸ் பண்ணி, அதாவது ஒரு யூனிட் வால்யூமுக்கு அந்த பொருளால் அதோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜியை வந்து எப்போ வந்து அட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இது மாடலஸ் ஆஃப் ரெசிலியன் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ வந்து இதோட வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜியை பற்றி எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸு அப்புறம் ஸ்ட்ரெயின். சரிங்களா? தெர்மல் ஸ்ட்ரெஸ்னால் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, இப்போது ஒரு மெட்டீரியல் இருக்குது, அந்த மெட்டீரியலோட ஒரு எண்டை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து வச்சுட்டேன், இன்னொரு எண்டை வந்து நான் வந்து ஃப்ரீயாக வந்து விட்டுட்டேன். இப்போ இந்த மெட்டீரியல் வந்து எதுவும் ஆகாது. இந்த மெட்டீரியலுக்கு ஹீட் வந்து அட்மாஸ்பியரில் வந்து கிடைக்குது, இல்லை நானே இந்த மெட்டீரியல் வந்து ஹீட் பண்ணும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஃபார்ம் வந்து ஆகும். அப்படி ஆட்டோமேட்டிக்காக டிஃபார்ம் ஆகுறத வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னு பார்த்தோம்னா தெர்மல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த எண்டை வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து விட்டுட்டோம். இது வந்து ஃப்ரீயாக வந்து இருக்க வரைக்கும் நம்ம வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ண மாட்டோம். எப்போ தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுவோம்னா, இந்த மெட்டீரியலை வந்து நம்ம வந்து 2 சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து வச்சுருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து இந்த ஃப்ரீ எண்டு இருக்க வரைக்கும் வந்து இதுக்கு வந்து எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து கிடைக்காது. அது பாட்டி வந்து ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். எப்போ வந்து ஸ்ட்ரெஸ் வந்து உண்டாகும்னா, அங்கே வந்து அப்ஸ்டக்கல் வந்து ஒன்று இருக்கும்போது தான் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ் வந்து இதாகும். ஸோ வந்து இந்த ஃப்ரீ எண்டில் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகாது. ஸோ வந்து ஃப்ரீ எண்டுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி வந்து படிக்க தேவையில்லை, ஸ்ட்ரெயினை பற்றி நம்ம படித்தோம்னா போதும். இதில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி வந்து படிக்கணும். சரிங்களா? ஃப்ரீ எண்டுக்கும் ஃபிக்ஸ்டு எண்டுக்கும் வந்து ஒரு சில இதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகாது, நோ ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப்டு. ஓகேவா? நோ ஸ்ட்ரெஸ் வந்து இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகும். என்ன ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும்னா, கம்பல்சிவ் ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகும். கம்பல்சிவ் ஸ்ட்ரெஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ வந்து இங்கே வந்து ரெசிடென்ஸ் இல்லை. ஏன் ரெசிடென்ஸ் இல்லை? ஏன்னா வந்து இங்கே வந்து எந்த அப்ஸ்டக்கலும் இல்லை, அதனால் வந்து ரெசிடென்ஸ் வந்து இல்லை. அடுத்து இங்கே வந்து கண்டிப்பாக வந்து ரெசிடென்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து மேஜராக வந்து இந்த ஃபிக்ஸ்டு எண்டை பற்றி தான் படிக்க போவோம். இந்த ஃப்ரீ எண்டை பற்றி வந்து அந்த அளவுக்கு வந்து கண்டுக்க போவதில்லை. ஃப்ரீ தெர்மல் ஸ்ட்ரெயினுக்கு வந்து ஃபார்முலா ஒன்று இருக்குது. எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டெல்டா டி. இந்த ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், டெம்பரேச்சர் சேஞ்சிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எதுக்குன்னு பார்த்தோம்னா தெர்மல் ஸ்ட்ரெயினுக்கு. சரிங்களா? டெல்டா டி அப்படிங்கிறது வந்து இனிஷியல் டெம்பரேச்சர், அதாவது இந்த பீமுக்குன்னு வந்து உரிய டெம்பரேச்சர் ஒன்று இருக்கும். ஆரம்பத்தில் சாதாரண கிளைமேட்டில் வந்து ஒரு டெம்பரேச்சர் வந்து இருந்திருக்கும். கிளைமேட்டு சேஞ்ச் ஆகும்போது இந்த பீமுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து இருந்திருக்கும். ஸோ வந்து இனிஷியல் டெம்பரேச்சர், அப்புறமேட்டு வந்து இப்போ நம்ம என்ன வேல்யூ எடுக்க போவோமோ அப்போ வந்து என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அந்த டெம்பரேச்சர், இதை தான் வந்து நம்ம வந்து டெல்டா டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதை வச்சு வந்து நம்ம வந்து எவ்வளோ வந்து எலமினேஷனை வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எப்சிலான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எப்சிலான் வந்து நம்ம வந்து எப்படி எழுதலாம், டெல்டா எல் டிவைடட் பை எல், அதாவது வந்து சேஞ்சிங் லென்த்து டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் அப்படின்னு வந்து எழுதலாமா. ஸோ வந்து டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு ஆல்ஃபா டெல்டா டி இப்படின்னு வந்து எழுதலாம். சரிங்களா? அதாவது அதோட ஒரிஜினல் லென்த்தை வந்து இங்கே போட்டுக்கோம், டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டை வந்து இங்கே போட்டுக்கோம், டெல்டா டீயை வந்து இதை இங்கே போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து டெல்டா எல் வந்து கிடைச்சிட்டோம். ஸோ வந்து இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எண்டுக்கு மட்டும். இதே வந்து நம்ம வந்து எண்டை வந்து ஃபிக்ஸ்டு பண்ணிட்டோம்னா அங்கே வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சிவ் ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகும். கம்பல்சிவ் ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகும்போது வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மைனஸில் வந்து வர ஆரம்பித்தோம். சரிங்களா? ஏன்னா கம்பல்ஸ் ஆகும்போது வேல்யூ வந்து ஷேப்பில் வந்து டிஃபார்மேஷன் வந்து குறையும் போது வந்து வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மைனஸில் வந்து ஆரம்பித்தோம். ஸோ வந்து டெல்டா எல் ஆக்சுவல் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 வந்து இருக்கும். ஏன்னா வந்து அங்கே சேஞ்சிங் லென்த்தே வந்து இதாகாது. இப்போது இங்கே வந்து இங்கே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது ஹீட் ஆனாலும் இது வந்து என்னாகும், உருகி இப்படியே தான் வந்து உள்ளாவை வந்து ஊற்றும். சரிங்களா? இதை தாண்டி வந்து போகாது. அப்போ வந்து இந்த ஏரியா தான் வந்து குறைய ஆரம்பிக்குமே தவிர இது வந்து அதிகமாகாது.
எப்படி இதாகும்னா இங்கே பாருங்களேன், இப்படி இருக்குது. இங்கே வந்து நான் வந்து டெம்பரேச்சர் வந்து தரேன். இப்படி வந்து என்ன வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து அப்படியே மெல்ட் ஆகி இங்கே வந்து இதாகும். அப்போது இந்த ஏரியா வந்து குறையுமே தவிர இது வந்து ஏறாது. இது வந்து ஃபிஸ்ட்டு இதுக்கு சரிங்களா. ஸோ வந்து ஃபிஸ்ட்டு இதை பொறுத்த வரைக்கும் வேல்யூ வந்து மைனஸில் வந்து வரும். அப்போ வந்து என்ன ஆகும், டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டி அப்படின்னு வந்து வரும். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட் லென்த்துக்கு. நம்ம இப்போ இந்த இதுக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம வந்து ஹூஸ் லாவில் கூட வந்து அப்ளை வந்து பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஹூஸ் லாவில் வந்து அப்ளை பண்ணோன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இந்தாண்ட வந்து கொண்டுட்டு போகணும். இங்கே கொண்டுட்டு போனோம்னா இது வந்து திருப்பி வந்து எப்சிலான் ஆகிடும், மைனஸ் எப்சிலான் வந்து ஆகிடும். திருப்பி வந்து நம்ம வந்து ஹூப்ஸ் லா வந்து என்ன சொல்லுது, ஜிக்மா இஸ் ஈக்குவல் டு என்ஸ் மாடுலஸ் இன்ட்டு எப்சிலான் வந்து சொல்லுதா. ஸோ வந்து எப்சிலானோட வேல்யூவை தூக்கிட்டு போயிட்டு வந்து இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஹூஸ் லாவில் வந்து கிடைச்சிட்டோம் சரிங்களா. ஸோ வந்து அது வந்து ஃபார்முலா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஜிக்மா இஸ் ஈக்குவல் டு இ மைனஸ் ஆல்ஃபா டெல்டா டி. இதுதான் வந்து ஹூஸ் லா வந்து ஃபார்முலா சரிங்களா. ஹூஸ் லா வந்து டெல்டா டி வந்து ஜீரோ விட வந்து அதிகமாக இருக்குன்னா அது வந்து ஹீட்டிங் ப்ராசஸில் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து டெல்டா டி வந்து ஜீரோ விட வந்து கம்மியாக இருக்குன்னா அது வந்து கூலிங் ப்ராசஸில் வந்து இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. கூலிங்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்சில் வேல்யூ வந்து பாசிட்டிவாக வந்து இருக்கும். ஹீட்டுனா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சிவ் சரிங்களா, வேல்யூ வந்து நெகட்டிவில் வந்து இருக்கும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ வந்து இதில் வந்து ஒரு சில ஃபேக்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. இந்த ஆல்ஃபா ஸ்டீல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆல்ஃபா ஸ்டீலோட வேல்யூவும் ஆல்ஃபா கான்கிரீட்டோட வேல்யூவும் வந்து ஈக்குவலாக இருக்கும். எவ்வளோ ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 × 10⁻⁻⁻6 டிகிரி செல்சியஸ் இந்த இதில் வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும் சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் ஆல்ஃபா அலுமினியம், ஆல்ஃபா பேஸு, ஆல்ஃபா காப்பரு, ஆல்ஃபா ஸ்டீல் இப்படி வந்து இருக்கும் சரிங்களா. இது எல்லாமே வந்து ஃபேக்ட்ஸு. இதை வந்து மனப்பாடம் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஃப்ரீ இதில் வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து ஜீரோ சரிங்களா. சிக்மா வந்து ஜீரோவாக வந்து இருக்கும், என்ஸ் மாடுலஸ் வந்து ஜீரோவாக வந்து இருக்கும். ஏன்னா வந்து அங்கே வந்து எந்த இதுவுமே வந்து அப்ஸ்டக்கலே இல்லாத போது அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகாது. ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் ஆகாத போது என்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து தேவைப்படாது சரிங்களா. ஸோ வந்து காம்போசைட் பார்ஸில் வந்து இது வந்து நடந்ததுன்னா, காம்போசைட் பார்னால் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மேலே வந்து ஸ்டீல் பார் வந்து எடுத்துக்குவேன், கீழே வந்து காப்பர் பார் வந்து எடுத்துக்குவேன் சரிங்களா. இது வந்து ஸ்டீலு, இது வந்து காப்பரு. இது ரெண்டுக்கும் வந்து ஆல்ஃபா வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட், அது உங்களுக்கே தெரியும். ஆல்ஃபா வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட். இதை வந்து A1 வச்சுக்கலாம், இது வந்து A2 வச்சுக்கலாம். ரெண்டுக்கும் நான் வந்து ஹீட் தரேன். ஹீட் ஆகும்போது இந்த ஸ்டீல் வந்து என்ன பண்ணுது, இந்த அளவுக்கு வந்து எலாங்கினேட் வந்து ஆகுது. ஃப்ரீ எண்டில் வந்து விட்டுருவேன் சரிங்களா. ஃபிஸ்ட்லாம் வந்து பண்ண கிடையாது. இந்த காப்பர் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா இந்த அளவுக்கு வந்து எலாங்கினேட் வந்து ஆகுது. அப்போது ஸ்டீல் ஹீட் பண்ணதை வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து டெல்டா L1 டேஷ்னு வந்து எடுத்துக்குவேன், இதை வந்து டெல்டா L1 டபுள் டேஷ்னு வந்து எடுத்துக்குவேன். அதே மாதிரி வந்து காப்பர் வந்து ஹீட் பண்ணதை வந்து இது வரைக்கும் ஹீட் பண்ணதை வந்து டெல்டா எல்னு வந்து நான் வந்து எடுத்துக்குவேன், இதை வந்து டெல்டா L2 டபுள் டேஷ்னு வந்து எடுத்துக்குவேன். இதில் வந்து இது வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இதில் வந்து இது வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் வந்து என்னென்னு வந்து எடுத்துக்குவேன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா L2 டேஷ் அப்படின்னு வந்து எடுத்துக்குவேன் சரிங்களா, காப்பரோட இதை. இப்போது இப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து சேஞ்சிங் லென்த் வந்து நம்ம வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 E1 A1 ப்ளஸ்ஸு ஆல்ஃபா 2 E2 A2 வேண்டியது தானே. ஸோ இது இல்லாமல் இன்ட்டு எல்லு டெல்டா டி, இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. கீழே வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா A1 E1 வரும், இங்கே வந்து A2 E2 வந்து வரும். என்னடா இப்படி மொட்டையாக வந்து ஃபார்முலாவை மட்டும் எழுதி போடுவேன் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா, இதுக்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும்னா ஹூஸ் லாவை பேஸ் பண்ணி வந்து இது பண்ணணும். என்ன இது பண்ணணும், E இன்ட்டு எப்சிலான் வந்து இது பண்ணணும். ஈயோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், நம்ம வந்து இதில் வந்து படிச்சிருப்போம் இல்லைங்களா. என்எஸ் மாடுலஸோட வேல்யூ என்னன்னு படிச்சிருப்போம்,
பிஎல் டிவைடட் பை ஏஇன்னு வந்து படித்து வைப்போம். ஸோ வந்து இந்த வேல்யூவை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஃபோர்ஸோட இது வந்து வரும். அப்புறமேட்டு வந்து இந்த எப்சிலானுக்கு வந்து என்ன ஆட் பண்ணி வைப்போம், ஆல்ஃபா டெல்டா டி இப்படின்னு வந்து இது பண்ணி வைப்போம்ல. ஸோ வந்து இந்த வேல்யூவையும் தூக்கிட்டு போயிட்டு வந்து இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வேண்டியதுக்கு வந்து ஃபார்முலா வந்து இப்படி வந்து வரும். அது எப்படி வந்து இப்படி வந்து ஃபார்முலா வந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கண்டிஷன் இருக்குது. இப்போ பாருங்களேன், இதிலேருந்து இது வரைக்கும் இருக்க வேல்யூவும், அதாவது இந்த வேல்யூவும் வந்து ஈக்குவல். இப்போது நமக்கு இந்த வேல்யூ வேணும்னா இதையும் ஆட் பண்ணோம்னா இந்த வேல்யூ வந்து கிடைச்சிடும். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து இந்த கண்டிஷனை வந்து கொண்டுட்டு வரலாம். அந்தளவு ஸ்டெப்ஸ்லாம் தேவையில்லைங்க. இதை கண்ணை மூடிட்டு மனப்பாடம் பண்ணிவிங்க, சரிங்களா? ஸோ வந்து இவ்வளோ தான் வந்து வீடியோ. இதோட நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம், ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டு வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வந்து பார்த்துருக்கோம். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தோன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போவோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமும் சியர் ஃபோர்ஸ் டயக்ராமும் வந்து பார்ப்போம், சரிங்களா? டாட்டா பை பை, வேறு மீட் பண்ணலாம்.